புரட்சித் தலைவியின் 77வது பிறந்த நாளை ஒட்டி அதிமுக சார்பில் சென்னை மயிலாப்பூரில் மாபெரும் கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார் மற்றும் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட செயலாளர் M.K. அசோக் ஆகியோர் இணைந்து தொடக்கி வைத்து கிரிக்கெட் விளையாடி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் டி ஜெயக்குமார், திறனற்ற திமுகவும் மைனாரிட்டி பாஜகவும் ஒருவரை ஒருவர் புரிந்து செயல்படுவதாகவும் இரு கட்சிகளும் மாறி மாறி சமூக வலைதளங்களில் பிரச்சாரம் நடத்துகிறதே தவிர மக்கள் பிரச்சனைகளை பற்றி பேசுவதில்லை என குற்றம் சாட்டினார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோன்னா எல்லா பணியிடமும் காலி பண்ண நிரப்பப்படும் சொன்னீங்க இல்லையா, ஏன் நிரப்பலது? அதை பற்றி பேசுகிறாங்களா? அதை பற்றி பேசுறது இல்லை. அதுக்கு பாலியல் வன்கொடுமைகள் அது கடுமையாக இருக்குது. தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரங்கள் அது கடுமையாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் பட்டி தொட்டியெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்கிற பொருள் வந்து கஞ்சா, மெத்தபெட்டபின், அதே போல் ஹீராயின், ப்ரௌன் சுகர், இதெல்லாம் சர்வசாதாரணமாக கிடைக்குது. அதை வந்து ஏன் இந்த அரசு கொடுக்கலன்னு கேட்குறாங்களா? அதுகளை மாற்றி இவங்க ரெண்டு பேரும் வந்து கெட் அவுட், நீ கெட் அவுட், நான் கெட் அவுட் அப்படின்னு சொன்னாக்கா அப்போ என்ன தெரியுது? ரெண்டு பேருமே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இருக்கிற பிரச்சனை பேசக்கூடாது, மக்கள் வந்து அதை பற்றி பேசக்கூடாது. அப்போ ரெண்டு பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் வந்து திசை திருப்புற வேலையை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க.